அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆம், இயேசுவின் நாமத்தினால இத்தனை விடுதலை உண்டு. தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தரித்திரர் என்றால் எல்லாமே வாய்க்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றுமே வாய்க்காம எல்லாருமே பார்த்தாலே சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க, அங்க போறேன் இங்க போறேன்பாங்க, அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன்பாங்க. ஆனா ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரு முன்னேற்றம் கிடையாது அவங்க வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், சுவிசேஷம் என்பதே எதற்குமே ஆகாதென்று ஒதுக்கப்படுகிறவர்களை மீட்டு சாட்சியாய் நிறுத்தி அழகு பார்க்கிற அந்த சுவிசேஷம். ஆமா, நிச்சயமா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட வாழ்க்கையில செல்வம் புகழ் பெயரோட இருந்தாலும் அவர்கள் பரலோகத்துல ஆகாதவங்களாவும் இருப்பாங்க. தேவ தூதர்கள் விரும்பாத ஒரு வாழ்க்கையெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். அவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் தரித்திரம் என்று சொல்லுது. எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா எதுவுமே வாய்க்காது, எதுவுமே நிலைக்காது. எல்லாரும் பார்க்கத்தக்க அது தோல்வியிலேயே இருக்கும். அதுதான் தரித்திரம். அந்த தரித்திரர்களுக்கு பரத்திலிருந்து இறங்கி வந்த சுவிசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வந்தார். அவர் என்ன பண்ணுகிறாராம்? இருதயம் நறுங்குண்டவர்களையும் தேற்றுகிறார். என்னால எதுவுமே முடியலையே ஆண்டவரே அப்படின்னு இருக்கிற அந்த நறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிறார். குருடர்களை பார்வையடைய வைக்கிறார்னா, எந்த குருடது? கண் இருக்கும், பார்க்க தெரியும், ஆனாலும் இந்த உலகத்துல அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இங்கதான் இருக்குது, ஆனா அதை எடுத்துக்கிட தெரியாத பார்வை இருக்கும். அதுதான் குருடான பார்வை. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மளை எல்லாம் முன்னாடியே அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். தெரியாததுனால்தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வர வேண்டியதாய் மாறினார். மீண்டும் ஏன் வருகிறார்? உங்களை என்னையும் அழைத்து செல்லத்தான். அதற்கடுத்து பசி இல்லை, தாகம் இல்லை, இதை கட்டணுமே அதை கட்டணுமே, அங்க ஓடணுமே இங்க ஓடணுமே, பிள்ளைகளை வளர்க்கணுமே, பெரிய ஆளாக்கணுமே, நம்ம எப்படி இருக்கணுமே, சாட்சியா வாழணுமே அப்படிங்கிற எந்த பயமும் பதட்டமும் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை. அந்த கொஞ்ச நாள் மறுபடியும் நம்ம, அதாவது அந்த நிம்மதியா வாழ்வதற்கு தான் இந்த கொஞ்ச நாள்ல இயேசு கிறிஸ்துவை அறியவும் நமக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாருமே பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவங்களா இருந்தாலும் நிறைய பேர் ஆண்டோடைய அன்பை அறியாமையே வளர்ந்துருப்பீங்க. அறிய பண்ணியிருக்கிறாரு. ஏன் அறிய பண்ணியிருக்கிறாரு? கொஞ்ச காலம் அப்படியே சாட்சியா வாழுங்க. இயேசுவின் நாமத்தினால அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்கள் பார்க்கணும். எல்லாம் நிறைய வேலை இருக்குது. அதுக்குத்தான் அங்க சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையிலும் அவர் இருந்து அநேகருக்கு உங்கள் வழியாய் நல்ல வழிகள் உண்டாக்கணும். அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும். எல்லாரும் அவங்களை ஒதுக்குறாங்க, பேசுறாங்க, நீங்களும் இருக்கக்கூடாது. நீங்களும் நேசிக்கணும், அன்பு கூறணும். இயேசு உங்கள் மீது வைத்த அன்பை நீங்கள் எல்லார் மீதும் வைக்கணும். அப்படி வைத்து பாருங்க, இயேசுவின் சுவிசேஷம் எல்லாவித விடுதலையோடும் வெளிப்படும். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.